வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் வேதாத்திரிய காயகல்ப யோக கலை பயிற்சி குறித்த சில விளக்கங்களை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த காயகல்ப பயிற்சி என்பது வேதாத்திரியத்தில் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இந்த வாழும் காலத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நம்முடைய இளமை காத்து நம்முடைய வாழ்நாளுக்குள் இந்த யோகத்தில் ஒரு உண்மையை அறிந்து உணர்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்லலாம். உடல், மனம், உயிர் இந்த மூன்றின் கட்டுக்கோப்பை ஒழுங்குபடுத்துவது, முறைப்படுத்துவது, அதை கட்டி காப்பது எல்லாமே இந்த காயகல்ப யோக பயிற்சி மட்டுமே தான். காயகல்ப யோக பயிற்சி என்பது இந்த உலகில் சிதறி கிடந்த பொழுது அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி எளிமையாக செய்யும்படி குருமான் வேத மருத்துவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார். ஆனால் பொதுவாக நாம் காணக்கூடிய இந்த உலகில் காயகல்ப யோக பயிற்சியில் பிரச்சனையா அல்லது காயகல்ப யோக பயிற்சி செய்வதில் பிரச்சனையா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டால் இந்த பதிவு நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். இந்த பயிற்சியை பருவம் வந்த அனைவருமே, அதாவது 14 வயது முதல் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு வயது ஒரு தடை இல்லை, எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியும். மிக எளிமையான ஒரு பயிற்சி. இதில் 3 நிலைகள் உள்ளன. அந்த மூன்றிலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் உள்ளன. காலையில் செய்யக்கூடிய பயிற்சி, மாலையில் செய்யக்கூடிய பயிற்சி, இரவில் செய்யக்கூடிய பயிற்சி என்று 3 முக்கியமான நிலைகள் உள்ளன. இதுபோக உணவுக்கு முன்னும் சில செயல்பாடுகளுக்கு முன்னும் செய்யக்கூடிய பயிற்சியாகவும் இதை செய்ய முடியும். இப்பொழுது இந்த பிரச்சனை என்னவென்றால், இந்த காயகல்பத்தை ஒரு நாள் கற்றுக்கொண்ட பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய சில அனுபவங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் நம்மளை பாடாய்படுத்துகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த பயிற்சியை யாரும் கண் முன்னால் செய்து காட்டக்கூடிய பயிற்சி அல்ல. நமக்குள்ளாக நாம ஒரு முற்றும் உணர்ந்த ஒரு ஆசிரியரால் தூண்டப்பட்டு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகும். நான் செய்வது சரிதானா என்று யாரும் யாரிடமும் காட்டிக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அப்படியான ஒரு பயிற்சி. இதை கற்றுக்கொண்டவர்கள் நன்றாக இதை உணர்வார்கள். இந்த விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருக்கும் பொழுது இந்த பயிற்சியின் வெளிப்புற தோற்றங்கள் வழியாகத்தான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்ல முடியும். நல்ல அனுபவமிக்க ஒரு ஆசிரியர், பல காலம் இதை கற்று தேர்ந்த ஒரு அன்பர், பொதுவாக ஒரு 10 வருடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 10 வருடம் அல்லது 20 வருடம் அதற்கு மேலாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கூட இந்த பயிற்சியை அவர்கள் செய்ய முடியும். நாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியான பயிற்சி தான் இந்த காயகல்ப யோக பயிற்சி. உடலுக்குள்ளாக சதைகளை பிடித்து இழுத்து சுருக்கி விரிக்கின்ற ஒரு பயிற்சி. மூச்சு வெளியிடும் பொழுதுதான் இது வெளியே தெரிய வரும். இந்த சதைகளை இழுத்து சுருக்கி விரிப்பதை அசுனி முத்திரை என்று சொல்வார்கள். மூச்சு விடுவதை ஓஜஸ் மூச்சு என்று சொல்லுவார்கள். அசுனி முத்திரை என்பது ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஓஜஸ் என்று சொல்லுவது உயிருக்கு சத்தாக இருக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை, சக்தி ஆற்றலை சொல்லக்கூடிய ஒரு பெயராகும். ஒவ்வொரு நிலையிலும் பயிற்சியிலும் இந்த அசுனி முத்திரை 10ம் அதற்கு தகுந்தாற்போல ஒரு மூச்சும் செய்யப்பட வேண்டும். இந்த 10க்கு 1 என்ற ஒரு நிலை மாறவே கூடாது ஆரம்ப காலகட்டத்தில். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், கற்றுக்கொண்டு வந்து வீட்டில் செய்யும் பொழுது ஒரு குழப்பம் வந்துவிடும். 10க்கு 1 அல்லது இப்படித்தானா, மூச்சு விடுவது சரியா என்று பல குழப்பங்கள் வந்துவிடும். இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஆசிரியர் இந்த பயிற்சி குறித்து விளக்கங்கள் தரும் பொழுது நாம் கவனமாக கேட்டுக்கொள்வது இல்லை என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்முடைய கவனம் அங்கே இருக்குமா என்று கேட்டால் இருப்பதில்லை. இது என்ன ஒரு பெரிய பயிற்சியா என்ற ஒரு மனப்பாங்கோடு தான் நாம் அதை கற்றுக்கொள்வோம். பொதுவாகவே அப்படித்தான். எந்த ஒரு பயிற்சி கற்றுக்கொள்ளும் பொழுதும்
மனநிலை அங்கே இருக்காது. காலப்போக்கில் தான் அது நாம் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்பொழுது இந்த துன்பத்தை யார் அடைகிறார்கள் என்று பார்த்தால் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, புத்தம் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பர். இன்னொருவர் தொடர்ந்து செய்யக்கூடியவர். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரம் ஒரு நாள், மாதம் ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு அன்பர். இந்த காயகல்ப யோக கலை பயிற்சி தீர்வு தருகிறதா என்று ஒரு கேள்வி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக தருகிறது. உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, நோய் தாக்கத்தின் தீர்வு அல்லது நோய் தடுப்பு என்ற ஒரு நிலையில் நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறது. ஆனால் முழுமையான தீர்வா என்று கேட்டால் அது அப்போது கிடைக்காது. பல காலம் தொடர்ந்து செய்து வரும் பொழுதுதான் இந்த பயிற்சியால் உடல் ஒரு நிலைக்கு வந்து மனம் கட்டுப்பாடு கொண்டு உயிரும் பலம் பெற்று அந்த நோய் பிரச்சனைகளை, நோய் தாக்கத்தை தீர்க்கும் என்பதை விட குறைக்கும் என்று சொல்லலாம். வேதாத்திரி மகர்ஷியும் குறைக்கும், முறைப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும் என்றுதான் சொல்லுவார். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று கேட்டால், இந்த காயகல்பத்தில் இருக்கக்கூடிய சில பயிற்சி முறைகளை நாம் ஒரு ஆசிரியரிடம் செய்து காட்டித்தான் திருத்தம் பெற வேண்டும். அதுவல்லாது யாரோ ஒருடம் இதை கேட்டு விளக்கம் பெறுவது அவ்வளவு சரியாக இருக்காது. மேலும் இந்த பயிற்சி குறித்து யாரிடம் பேசினால் கூட அவர்கள் அந்த விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த காயகல்ப பயிற்சியை செய்யாதே என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் இது உடலை கெடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, மனதை கெடுக்கக்கூடிய பயிற்சி, உயிரை சிதைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி. இதை செய்தால் ஆண்மையே இருக்காது என்று கூட சொல்லுவார்கள். அப்படி ஒரு பயமுறுத்தல் இந்த உலகத்தில் நடக்கிறது. அவர்களுக்கு தெரிந்த விஷயம் அவ்வளவுதான். காரணம், இந்த காயகல்ப யோக கலை பயிற்சியின் முக்கிய நோக்கம் வித்து நாதத்தை கெட்டிப்படுத்துவது என்பதுதான் உண்மை. நீர்த்து போகாமல் கெட்டிப்படுத்துவது. வித்து பையில் விந்து நாதம் நீர்த்து போனால் அது வெளியேற துடிக்கும். இது இயற்கை. அதை நாம் மாற்றி அமைத்து ஒழுங்குபடுத்துகிறோம். அதனுடைய ஆற்றலை நாம் இந்த உடலுக்கே திருப்பி எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் இந்த காயகல்ப பயிற்சியின் முக்கிய நோக்கமாகும். இது சித்தர்களின் மிக அற்புதமான ஒரு பயிற்சி முறையாகும். அதை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் நமக்கு இந்த பயிற்சியை தந்திருக்கிறார்கள். அதை நாம் முழுமையாக பெற்று பயனடைய வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த உலகில் வாழும் காலத்தில் நம்முடைய முழுமையை, மூலத்தை, பிறவி கடமையை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான விடையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதான் முக்கியமானது. அதற்கு தூண்டுதலாக, துணையாகவே தான் இந்த காயகல்ப யோக கலை பயிற்சி கிடைக்கிறது. இந்த பயிற்சிக்குரிய குழப்பங்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை தீர்ப்பது யார் என்று கேட்டால், ஒரு வாழ்க்கை துணை தீர்க்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அந்த வாழ்க்கை துணை இது குறித்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். பல ஆண்டு காலம் செய்து பார்த்து இந்த குழப்பங்களுக்கு தீர்வை கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதுவல்லாது அவரும் சரியாக செய்யாமல் ஒரு முறை தவறி செய்து பிரச்சனைகளை சந்தித்து கைவிட்டிருந்தால் அவர் உங்களை மேலும் குழப்பக்கூடும். சரி, அப்படியானால் நண்பர்கள் உதவுவார்களா என்று கேட்டால் சிலர் உதவலாம். ஆனாலும் அந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. உற்றார் உறவினர்கள் உதவுவார்களா என்று கேட்டால் அவர்களும் உதவுவதற்கு சரியாக இருக்காது. மதிப்பளிக்கும் யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவுவாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒருவேளை அவர் இந்த மனவளக்கலையில் இருந்தால் உதவக்கூடும். அப்படி இல்லை என்றால் உங்களை மேலும் பல வழிகளில் குழப்பிவிட்டு இந்த மனவளக்கலையை விட்டு வெளியேறும்படி செய்து விடுவார். அல்லது அவருக்கு பிடித்தமான இன்னொரு யோக முறைகளில் உங்களை பயணிக்க செய்வார். உங்களுடைய இந்த பயணம் தடைப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இதனால் காலம் வீணாகும். அப்படி என்றால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் தருவது என்று கேட்டால்
மனவளக்கலையை கற்றுணர்ந்த ஒரு ஆசிரியர் தான் உதவ முடியும். நீங்கள் தாராளமாக அவரிடம் இந்த விளக்கத்தை கேட்டு பெறலாம். என்னென்ன சிக்கல், துன்பங்கள், பிரச்சனைகள் உள்ளது என்று அவரிடம் விளக்கம் கேட்டு இந்த காயல்ப பயிற்சியை முறையாக திருத்தம் பெற்று உங்களை திருத்திக் கொள்ள முடியும். மேலும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு செய்து வரும் பொழுது ஒரு ஆர்வத்தில் இந்த பயிற்சியை அதிகமாகவோ வேகமாகவோ தொடர்ந்தோ செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 காலம் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அதை மீறக்கூடாது. காலையில் செய்வதை மாலையிலும், மாலையில் செய்வதை இரவிலும் குழப்பக்கூடாது. எப்படி உங்களுக்கு முறைப்படி சொல்லப்பட்டதோ அதன்படி செய்ய வேண்டும். அசுனி முத்திரை என்பதை அந்த பயிற்சியின் போது மட்டும்தான் செய்ய வேண்டும். மற்ற நேரங்களில் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதுபோல ஓஜஸ் மூச்சும் அடிக்கடி விட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பழகிக் கொள்கிறேன் என்ற ஒரு ரீதியில் அடிக்கடி செய்து பார்க்க கூடாது. இயல்பாக அந்த பயிற்சியில் 10க்கு 1 என்று இருந்தால் அதோடு செய்து முடித்து அடுத்த வேலையை தொடர வேண்டும். அதை விட்டு ஒரு நாள் முழுவதும் செய்கிறேன் என்று அடிக்கடி செய்யக்கூடாது. ஏனென்றால் முக்கியமாக இந்த பயிற்சியில் உங்கள் உடல்நலம் உறுதியாக வேண்டுமே தவிர பாதிக்கப்படக்கூடாது. ஒரு பயிற்சியில் உங்கள் உடல் பாதிக்கப்படுகிறது என்றால் பயிற்சியில் தவறு இல்லை, உங்களுடைய முறைகளில் தான் பிரச்சனை. இந்த காயகல்ப யோகக்கலை பயிற்சியை பொறுத்தவரை செயல்முறை, திட்டமிடல், ஒழுங்குபடுத்தல் அவசியமாகிறது. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் அதன்படித்தான் செய்ய வேண்டும். உங்கள் இஷ்டப்படியோ யாரோ சொல்ல கேட்டோ அதை மாற்றிக்கொள்ளக் கூடாது. அதுபோக இந்த பயிற்சியில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்தால் உடனடியாக செய்யக்கூடிய ஒரே வழி அந்த பயிற்சியை செய்யக்கூடாது. உங்களுக்கு உடல் மன தொந்தரவை காயல்ப யோக பயிற்சி தருகிறது என்று நீங்கள் நினைத்தால் தொடர்ந்து அந்த பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதைக்கு நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனை குறித்து ஒரு ஆசிரியரிடம் கலந்து பேசி விளக்கம் பெற்று பிறகு தொடரலாம். அதுவரை இந்த பயிற்சி நீங்கள் செய்யக்கூடாது. இப்பொழுது இந்த இணையத்தில் பல்வேறு வகையான விளக்கங்கள் கிடைக்கிறது என்பது உண்மைதான். அது எதுவும் உங்களுக்கு பயன் தராது. ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் வேறு, உங்களுக்கு பிரச்சனை வேறாக இருக்கலாம். அதனால் அதை கேட்டுவிட்டு திருத்தம் பெறுகிறேன் என்று நீங்கள் மேலும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. மிக தெளிவான உங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு அவசியமாகிறது. அதனால் எங்கேயோ யாருக்கோ சொல்ல கேட்ட ஒரு விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்களை திருத்த முயற்சிக்க வேண்டாம். உங்களுக்கென்று இருக்கக்கூடிய உடல்வாகு, செயல்முறை, காலம், திட்டம், இதன்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை எழுகிறது, எந்த விதமான துன்பத்தை கொடுக்கிறது என்பதை விளக்கம் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தெளிவான மாற்று முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தவறு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இதனால் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அதை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியும். அதுவரை இந்த பயிற்சியை செய்யாமல் நிறுத்தி வைக்கலாம். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறலாம் அல்லது நேரில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.